ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்ப ரொம்ப அழகான கதை. முயலும் ஆமையும். இந்த கதையில யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவுல தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் கண்ணை எடுக்காம கடைசி வரைக்கும் பாருங்க குட்டீஸ். அப்போதானே தெரியும் யார் ஜெயிச்சாங்கன்னு. நீங்க விட்டுட்டா அப்புறமேட்டு யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியாதுல்ல, அதுக்குதான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு அழகான காட்டில் ஒரு வேகமான முயலும் ஒரு மெதுவான ஆமையும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களும் கூட. முயல் எப்போதும் பெருமையாக சொல்வது, நான் வேகமாக ஓடுவேன் என்று. ஆனால் ஆமை எதுவும் பேசாமல் அமைதியாக நடந்து கொண்டே சிரித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் முயல் ஆமையிடம் கேட்டது, நீ இவ்வளவு மெதுவா நடக்கிறியே, நீ என்னோட போட்டி போடுவியா என்று. ஆமை சிரித்து கொண்டே சொன்னது, சரி, முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று. போட்டி தொடங்கியது. முயல் வேகமாக ஓடியது. ஆமை மெதுவாக ஆனால் நிறுத்தாமல் நடந்து கொண்டிருந்தது. முயல் முன்னாடி போய்விட்டது. ஆனால் ஆமை இன்னும் வரவில்லையே என்று நினைத்து எண்ணி கொஞ்ச நேரம் தூங்கலாமே என்று ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டது. அதே நேரத்தில் ஆமை மெதுவாக அமைதியாக முயலை கடந்து சென்று விட்டது. நேரம் போனது. ஆனால் முயல் இன்னும் தூங்கிக் கொண்டே இருந்தது. திடீரென்று முயல் விழித்தது. ஐயோ, ஆமை எங்கே என்று பயந்தது. ஆனால் ஆமை ஏற்கனவே இலக்கை அடைந்து விட்டது. முயல் முழு வேகத்தில் ஓடியது. ஆனால் ஆமை ஏற்கனவே இலக்கை அடைந்து விட்டது. ஆமை சந்தோஷமாக சிரித்தது. ஆனால் முயல் சோகத்துடன் நின்றது. ஆனால் முயல் ஆமையிடம் சொன்னது, நீதான் ஜெயிச்ச, நல்ல முயற்சி பண்ணினே என்று. ஆமை மெதுவாக சொன்னது, மெதுவாக இருந்தாலும் நிறுத்தாமல் முயற்சி செய்தால் ஜெயிக்கலாம் என்று. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா? வேகம் இருந்தாலும் பொறுமை இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஆனா முயற்சியும் பொறுமையும் இருந்தா நிச்சயம் ஜெயிக்கலாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அழகான கதையோடு சீக்கிரமே சந்திப்போம். நன்றி குட்டீஸ்.